ஹாய், வெல்கம் டு வில்லேஜ் ஐடி கைஸ். இன்னைக்கு கோழி காலை வச்சு கோழிக்கால் கிரேவி செய்ய போகிறோம். வேற லெவலில் சமைக்கிறோம், வெறித்தனமாக சாப்பிட்றோம். கற்பூரம் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம கோழிக்கால் கிரேவி செய்கிறதுக்கு கோழிக்காலை ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்ய போகிறோம். வாங்க மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் போடும். சுடு தண்ணியில் நம்ம மஞ்சத்தூளும் உப்பு போட்ட காலை போட்டுக்கலாம். நல்ல மழை வந்துச்சுங்க. நம்ம வேக வைக்கிறோம், காலை வேக வைக்க முடியல, நல்ல மழை வந்துச்சு. அடுப்பே அணைய போகுது. இப்போ நம்ம எடுத்து போய் வச்சுருவோம். மழை நின்ன உடனே திரும்ப செய்ய ஆரம்பிக்கலாம். நல்லா மழை பாருங்கள், அங்கே பாருங்கள், காடெல்லாம் அழகாக மழை பெய்யுது பாருங்கள். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாரல் சாரல் மழை. நம்மளுக்கு கோழி காலும் நல்லா வெந்துடுச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக வெந்துடுச்சு. நம்ம இதை எடுத்து போய் க்ளீன் பண்ணிக்கலாம். கோழிக்கால் நல்லா கொஞ்சம் வெந்துடுச்சு. நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இறக்கலாம். கரெக்டாக தான் நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். விவரம் தெரியாத பையனுக்கு சொல்லி தான் கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா தான் விவரம் தெரியும். கோழிக்கால் கிரேவி செய்கிறதுக்காக வானெல்லாம் அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பு நல்லா ஜெகஜோதியாக எரியுது. எண்ணெய் ஊற்றிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். பட்டை லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட பட்டை லவங்கம்லாம் நல்லா வறுந்துடுச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 6 போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, நல்லா கலக்கி விட்டுப்போம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ மசாலாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட வரமிளகாய் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், போதும். இந்த மசாலாவை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்ட மசாலா எல்லாமே கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம இப்போ வாஷ் பண்ணி வச்சுருந்த கோழி காலை ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிரேவியாக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணிலாம் நல்லா சுண்டி கிரேவியாக ஆகிடுச்சு. இப்போ இறக்கலாம். இறக்கி புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்ம செக் பண்ணியாச்சு. கோழிக்கால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இறக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா கிரேவி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு வரணும். அது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. போட்டு சாதம் போட்டு சாப்பிடுவோம். அதுக்கு முன்னாடி புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட், வேற லெவல். கோழிக்கால் கிரேவி செம்ம டேஸ்ட்டுங்க. நம்ம போட்ட மசாலாலாம் நல்லா கோழிக்காலில் இறங்கியிருக்கு. கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்குது. கிரேவினாவே காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் நல்லாயிருக்கும். அந்த கிரேவியை சாதத்தில் ஊற்றி பிசைஞ்சு அந்த காரத்தோடு சாப்பிடக்குள்ள வேற லெவலுக்கு இருக்குது. வேற லெவல்.